அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கொலோசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதற்கு எதிராகனா, நம்மை காலகாலமாக அடிமைப்படுத்தின அதிகாரங்களுக்கு எதிராக, ஆளுமைகளுக்கு எதிராக, இந்த வாண்டமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய ஆதிக்கங்களுக்கு எதிரான யுத்தத்திலே அவற்றின் மீது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக வெற்றி சிறந்தார். ஆக இந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கும் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய இருளின் ஆதிக்கங்கள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய அந்த சேனைகளுடைய ஆதிக்கங்கள் உங்களையும் என்னையும் எந்த விதத்தில் ஆளுகைக்குள்ள வைக்க முடியாது. நம்ம மீது ஆளுமையை அவைகள் வெளிப்படுத்த முடியாது. மொத்தத்தில் எந்த தீய சக்திகளுக்கும் தேவ பிள்ளையாகிய நம்மீது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் சிலுவையிலே அப்படிப்பட்ட தீய சக்திகளுடைய ஆதிக்கங்களை, அதிகாரங்களை தேவன் உரிந்து கொண்டார். வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார், நிர்வாண கோலமாக்கி விட்டார். ஆகவே எந்த விதத்திலும் தேவ பிள்ளைக்கு எதிரான அவனுடைய சதி திட்டங்கள், யோசனைகள் ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது. ஆகவே கலங்காதீர்கள். நமக்கு எதிரியாய் இருக்கிறவனை கர்த்தர் சிலுவையில் வீழ்த்தி விட்டார். ஆகவே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் வெற்றியில பங்காளர்களாக இருக்கிறோம், அனுபவிக்க பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த காரியத்தின் மேல நமக்கு கிடைத்த இந்த வெளிச்சமே பிசாசை எளிதாக தோற்கடிக்கிறதுக்கு, விரட்டி விடுவதற்கு ஏதுவாக இருக்கும். உலகத்தினுடைய இந்த தீய சக்தி நம்மை கண்டு தான் பயக்கணுமே ஒழிய, நாம் அந்த தீய சக்தியை கண்டு பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது வெற்றியை சொல்லுகிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த அந்த வெற்றியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி மேல் வெற்றியடைந்து சுகமாக இருப்பீர்கள். உங்களை தோற்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்தின் எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது. ஒரு காலம் பிசாசினுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்வில் நடக்காது. கர்த்தருடைய கரங்களிலே உங்களை விட்டு கொடுத்து காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றியை அடைவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை தோற்கடித்த காரியத்தை ஆண்டவரே நினைப்பூட்டுகிறீர். நாங்கள் எந்த விதத்தில் வெற்றியாளர்கள் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் பிசாசை கண்டு பயக்காதவர்களாய், என்னை கண்டுதான் பிசாசு பயக்கும் என்றுதான் வெளிச்சத்தோடு ஓடட்டும். வெற்றி மேல் வெற்றியடைந்து சந்தோஷமான வாழ்வை அனுபவிக்கட்டும். மனதார ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் தான் பெரிய ஆள். உங்களுக்கு முன்னால் அவன் சின்னவன். நன்றி.